லைட்ஸ் ஆன். வணக்கம். திங்கக்கிழமை வந்த உடனே நமக்கு ஏற்படுற ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, நாம் உற்சாகமாக சிறகடிக்க தொடங்கிட்டோம்னு அர்த்தம். மற்ற நாளில் அப்படி இல்லையான்னு கேட்கக்கூடாது. மற்ற நாள்லையும் இந்த திங்கக்கிழமை தொடங்குற அந்த வேகத்தோடு அப்படியே முயன்று முயன்று போயிட்டே இருக்கோம். எப்பவும் ஒரு தொடக்கம் நல்லா இருந்தால் அதனுடைய பயணம் எப்பவும் நல்லா இருக்குங்க. ஆன் யுவர் மார்ச் கோ அப்படின்னோடனே புறப்படணும். அதுபோல் திங்கள் நாம் புறப்படுறோம். இந்த மண்டே மோட்டிவேஷன் தொடர்ந்து பார்த்துட்டு வர்ற பல பேர் கேட்குறாங்க, நீங்கள் நிறைய ஆண்களை பற்றியே பேசிகிட்டே இருக்கிறீங்க, பெண்களில் சாதனையாளர்கள் இல்லையா அப்படின்னு. அப்படி இல்லைங்க, நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போவுமே பேசுவோமே. அதாவது சாதனை பண்ணுறதுக்கு ஆண் பெண் வேறுபாடு கிடையாது, வயதும் கிடையாது. அவங்க எந்த துறையில் சாதிக்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சில துறையில் பணம் மட்டும் சம்பாதிப்பாங்க, சில துறையில் என்ன அப்படின்னா அவங்க சமுதாயத்துக்காக பணிபுரிவாங்க, சில துறையில் புகழோட உச்சிக்கு போவாங்க, சில துறையில் அப்படி புகழோட உச்சிக்கு வந்துட்டு அதனால் அவங்க பதவிக்கு வருவாங்க. தமிழக முதல்வர் உள்பட பதவிக்கு வருவாங்க. இப்போ எளிய குடும்பத்தில் பிறந்து இப்படி வந்தால் தான் நாம் அதை மண்டே மோட்டிவேஷனில் சேர்த்து பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது. அவர் பணக்காரர் வீட்டு பிள்ளை, அவர் பணக்காரராக இருந்தார், அது பெரிய விஷயம் இல்லைங்க. 1922 தஞ்சாவூரில் ராதாகிருஷ்ணன் ரங்கநாயகி தம்பதியினர், அவங்களுக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தை, பேரு ராஜாயி. அவங்க பாட்டி தஞ்சை குசலாம்பாள்னு பெரிய பாடகி, அந்த காலத்தில் புகழ்பெற்ற பாடகி. அடிமை இந்தியாங்க, ஞாபகம் வச்சுங்க. 1922 ஓவியர் கோகுலு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்காருங்க. நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்க போகிறப்ப பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அப்போ எங்களோட ஒரு பொண்ணு வந்துச்சு. பெரிய கண்ணோட அழகாக வருவோம், அதை கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு கொஞ்ச நாள் எங்களோட படிச்சிச்சு. அப்புறம் திடீர்னு என்னடி உனக்கு படிப்பு இருக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணு பேர் என்னன்னு நான் விசாரித்து வச்சுருந்தேன். அது பேர் ராஜாயி. அந்த ராஜாயி யார் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்கிறப்ப நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குதுங்க. சரி, இவங்க தந்தையார் கொஞ்ச நாளில் இறந்துடுறாங்க. தாயாரோடு சேர்ந்து பாட்டி வீட்டுக்கு வர்றாங்க சென்னைக்கு. கொஞ்சம் வறுமை குடும்பம்தான். இவங்களை சார்ந்த பல பேர் திரைத்துறையில் அப்போ கால் பதிக்க தொடங்கிட்டாங்க. இவங்களுக்கு அந்த பருவ வயது வந்தது, இளம்பெண்ணாக மாறிட்டாங்க. இப்போ ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். இது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியலை. நான் கேள்விப்பட்ட செய்தி, நான் படிச்சிருக்கேன். ஆனால் எந்த புத்தகத்தில் படித்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. என்னென்னா, புகழ்பெற்ற இயக்குனர் கே. சுப்பிரமணியன் அவர் ஒரு நடிகையினுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. கதாநாயகியை நடிக்க சொல்லி கேட்குறாரு. அந்த அந்த அம்மாவுக்கு சில கண்டிஷன்ஸ் போடுறது அவருக்கு பிடிக்கலை. அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டில் இருந்த அந்த பெண்ணு காஃபி கொண்டு வர்றாங்க. சட்டுன்னு கோவம் வந்த இவர் என்ன பண்ணார், தபார் நீ கால் ஷீட் கொடுக்கலன்னா பரவாயில்ல, தபார் இந்த பொண்ணை கதாநாயகியை வச்சு நான் படம் எடுப்பேன். சொன்ன மாதிரியே செஞ்சாருங்க. அந்த பொண்ணு தான் அவருடைய படத்தில் 1939 திரையுலகளுக்கு ஆள் எடுத்து வைக்குது இந்த பொண்ணு. அது பின்னாடி தமிழ் திரையுலகினுடைய ட்ரீம் கேர்ள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லார் மனதையும் மயக்கிய ராஜாயி என்ற பெயரோடு இருந்த டி.ஆர். ராஜகுமாரி. நம்ம முதலே பார்த்தோம்ல, கோகுலு சொன்னார்ல, இந்த ராஜாயி தான் பின்னாடி டி.ஆர். ராஜகுமாரி. நான் டி.ஆர். ராஜகுமாரி கிளாஸ்மேட் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக அதில் ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாரு. இப்போ பாருங்கள், இவங்க நடித்த முதல் 3 படம் சரியாக போகலைங்க. குமாரதுங்கான்னு ஒரு படம், சூரியபுத்திரின்னு ஒரு படம், மந்தாரவதின்னு ஒரு படம், எல்லாமே சரியாக போகலை. ஆனால் அதுக்காக இவங்க மனம் சோர்ந்துடல. அதுக்கு பிறகு இவங்களுடைய வெற்றி பயணம் தொடங்குதுங்க. அந்த காலத்தில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா தியாகராஜ பாகர் தான். 14 படம் தான் அங்கே நடித்தார், 10 படம் தான் ஹிட்டு, 4 படம் ஃபெயிலியர். ஆனால் அவருக்கு வந்த கூட்டத்தை பார்த்தா அவர் போகிற ரயிலை கும்பிடுவாங்க, அப்படியான கூட்டம். அவ்வளவு அழகனும் கூட, அவ்வளவு குரல் இனிமை கொண்டவர். அவருக்கு இணையாக ஒருத்தர் யாருன்னு கேட்டால் பி.யு. சின்னப்பா, எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி. அடுத்தது டி.ஆர். மகாலிங்கம், எங்கள் ஊருக்காரரு. வைகைக்கு தெங்கரவங்க, வடகரை நாங்கள். அடுத்து ஆணழகன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் யாருன்னு கேட்டால் எம்.கே. ராதாங்க. இந்த 4 பேரோடையும் டி.ஆர். ராஜகுமாரி நடித்து சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. வெற்றி, எல்லா படமுமே வெற்றி. தியாகராஜ பாகரோட இவங்க நடித்த ஹரிதாஸ் படம் 3 வருஷம் ஓடிச்சுங்க, 110 வாரம் ஓடி இருக்கு. அதே போல் பி.யு. சின்னப்பாவோட இவங்க நடித்த கிருஷ்ண பக்தின்னு ஒரு படம், மனோன்மணின்னு ஒரு படம், அது எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு.
சாரசம் வசீகர கண்டு சேதரும் முகம் சந்திரபிம்பம். அதே போல் பேன் இந்தியா படம்னு இன்னைக்கு சொல்கிறோமே, அந்த காலத்தில் பேன் இந்தியா படத்தை எடுத்தவர் யாருன்னா எஸ்.எஸ். வாசன். சந்திரலேகான்னு ஒரு படங்க. அந்த சந்திரலேகாவில் கதாநாயகன் எம்.கே. ராதான்னு சொன்னால், எம்.கே. ராதா யார் தெரியுங்களா? அந்த காலத்து கன்சாய் முதலியாருடைய பையன். ரொம்ப அழகான ஹீரோ. இப்படி சொன்னால் புரியும். எம்ஜிஆர் முதலமைச்சரான உடனே போய் எம்.கே. ராதா காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராருங்க. அப்போ எப்படி ஆள்னு பார்த்துக்குங்க. அவர் நடித்த படங்கள் தான் இந்த சந்திரலேகா, அபூர்வ சகோதரர்கள். அப்போவே டபுள் ஆக்ட் பண்ணவர் அவர். குணச்சித்திர நடிகரும் கூட. பின்னாடி அம்பிகாவதி படத்தில் வந்து கம்பராக சிவாஜிக்கு அப்பாவை நடிச்சிருப்பார். அவரோட இவங்க நடித்து சந்திரலேகா படம் ஹிந்திலையும் எடுத்து, ஹிந்திலையும் இவங்க தாங்க. அதில் ஒரு இந்த டான்ஸ் ஆடுவாங்க. இடுப்பில் அந்த ரப்பர் வளையத்தை வச்சுக்கிட்டு. அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அதில் சர்க்கஸ்காரியாக வருவாங்க, பார் விளையாடுறது மாதிரி. அடே அப்பா, அதை அப்படியான படம் அது சந்திரலேகா. அதே போல் டிஆர் மகாலிங்கத்தோட அவர்கள் நடித்த படங்கள். எம்.கே. ராதா நான் சொல்லிட்டேன். இது தவிர அதுக்கு அடுத்து இவங்க தயாரிப்பாளராக மாறினாங்க. இவங்க எடுத்த படங்களில் கூண்டுக்கிளி படம் குறிப்பிடத்தக்க படங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு அடுத்து வந்த சூப்பர் ஸ்டார்கள் யாருன்னா எம்ஜிஆர், சிவாஜி. இந்த 2 பேருக்கும் தனித்தனியான உலகம் இருந்ததுங்க. ஆனால் 2 பேரும் சேர்ந்து நடிக்கவே இல்லை. நடித்த ஒரே படம் இந்த அம்மாவுக்காக கூண்டுக்கிளி தான். டைரக்ஷன் யாருன்னா டிஆர் ராமண்ணா, அதாவது டிஆர் ராஜகுமார் தம்பி. அவர் பெரிய டைரக்டர். நான் 3 எழுத்து, அதே போல் பெரிய பெரிய படங்கள் பூரா எடுத்தவர் அவர் தான். இப்போ வாழ பிறந்தவள்னு ஒரு படம், கூண்டுக்கிளின்னு ஒரு படம், இது மாதிரி பல படங்கள் இவங்க எடுத்தாங்க. அதே போல் எம்ஜிஆரோட இவங்க நடித்த புதுமை பித்தனும் சரி, குலேபகாவலியும் சரி, அது அவ்வளவு அருமையான படங்கள்ங்க. சரி, இவங்க கதாநாயகத்தை நடித்தாங்களான்னா இல்லை, வில்லியை வந்து மிரட்டியிருக்காங்க. அதில் முக்கியமாக தங்கப்பதுமையில் சிவாஜி படத்தில் வில்லியா வருவாங்க. அதெல்லாம் காட்டிலும் மனோகரா படம் இருக்கு பாருங்க, கலைஞர் வசனங்க. கலைஞர் வசனத்தில் இவங்க வில்லியா வருவாங்க. வசந்த சேனையா வந்து இவங்க அந்த அரசனை மயக்கி ஆட்சியை பிடிச்சி பட்டத்தரசி ஆகிய கண்ணாம்பாவை சிறைக்கு அனுப்பி கதாநாயகனான சிவாஜிக்கு பெரிய தொல்லைகள்லாம் கொடுத்து, அதில் பேசுகிற வசனம் பார்த்திங்கன்னா, இந்த அம்மாவுக்கு கண்ணு தான் பேசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வசனம் அப்படி பேசுவாங்க. பிறகு மனோகரன் அவன் கண்ணுக்கு நேராகவே அவன் கண்மணியை கொல்ல வேண்டும். அந்த அரசன் புத்தி வந்து இவங்களை திட்டுவார். அடி பாவி, நீ இவ்வளவு செய்தாயா? புருஷோத்மரே, ஒன்றை புரிந்து கொள்ளும். கணவனுக்கு விஷம் வைத்து கொன்றேன். களங்கமற்ற பத்மாவதியை விபச்சாரி என்று குற்றம் சாட்டினேன். உம்மையும் கொல்வதற்கான திட்டங்களை தீட்டினேன். இவையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் உம் மீது கொண்ட பயத்தால் அல்ல, உம்மால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற மமதையால். அப்படிங்கிறப்ப தேட்டர் அப்படியே ஆச்சரியத்தில் கைதட்டுங்க. எவ்வளவு அழகாக இவங்க புன்னகைப்பாங்க. இவங்களுடைய கண்ணும் இவங்களுடைய புன்னகையும். அதுலேயும் அந்த தியாகராஜ படத்தில் மன்மதலிலே வென்றார் உண்டரில் ரம்பா அப்படின்னு அவர் கூப்பிட்டோடனே சுவாமி அப்படின்னு ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பாங்க. அந்த படம் ஓடினதுக்கு அது ஒரு காரணம்பாங்க. இப்போ பாருங்க, ஒரு பக்கம் கதாநாயகி ட்ரீம் கேர்ள், ஒரு பக்கம் நாட்டியக்காரி, ஒரு பக்கம் பாடுவாங்க. இது போக இந்த வெற்றி படங்கள், புதுமை பித்தன் படம், இது அவங்களே தயாரித்த படம். அதே மாதிரி தொடர்ந்து நடிச்சுட்டே வந்தாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ராஜகுமாரி தேட்டரு இவங்களுடைய தேட்டர் தாங்க. திரைப்படம் தயாரித்தாங்க, நடித்தாங்க, தேட்டர் கட்டினாங்க. எம்ஜிஆருக்கு ஜோடியாக பல படங்கள் நடித்தாங்க. எம்ஜிஆருக்கு அக்காவை நடித்த படம் இருக்குது, அதான் பெரிய இடத்து பெண். அம்மாவை நடித்த படம் இருக்குது, அதான் பாசம்னு ஒரு படம். எல்லாத்துக்கும் மேலே என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள்ட்ட டிஆர் ராஜகுமாரியை பற்றி கேட்டோம்னு சொன்னார். அவங்களோட நான் நடிச்சிருக்கேங்க. அவங்க வந்து அந்த வானம்பாடி படத்தில் வருவாங்க. அவங்க கையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பேன், அவங்க மடியிலெல்லாம் உட்காந்துருக்கேன், சின்ன பையனாக இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கைக்கரை தோட்டம், கன்னிப்பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவில் பாட்டப்ப இவங்களுடைய குரல், பாடுமா நீ பாடுனா உமா பாடுற மாதிரியே இருக்கு அப்படிப்பாங்க. அந்த வாய்ஸ் இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். முந்தையெல்லாம் பாட்டு போடுறப்ப அது இவங்க குரலை போட்டு தான் போடுவாங்க. மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு.
ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னா, படம் நடிக்கிறத நிறுத்துறாங்க. நிறுத்துறாங்க மட்டும் இல்ல, பொது நிகழ்ச்சிகளுக்கு வரல, மற்ற இதில் தன்னை வெளிப்படுத்திக்கல. தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக வாழ்ந்த ஒரு பெருமாட்டி யாருன்னா டிஆர் ராஜகுமாரி தாங்க. யோசிச்சு பாருங்க, திரையுலகில் ஒரு பெண்ணு சாதிக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு பெண்ணு சாதிச்சு வர்றப்ப எவ்வளோ சங்கடங்களை யோசிக்கிறாங்க. எத்தனை செய்திகள் அவங்கள பற்றி வருது. அப்போவும் இருந்திருக்குமா இல்லையா? அப்போ அதெல்லாம் தாண்டி தியாகராஜ பாவதர் அடித்த புகழ், பியூஷ் சின்னப்பா அடைஞ்ச புகழ், அந்த புகழுக்கு இணையாக இவர்களுடைய புகழும் இருந்ததுங்க. ஒரு வெற்றி படம்னா என்ன வேணும்னு அந்த காலத்துக்கு கேட்பாங்க. பாகவதர் அல்லது பியூஷ் சின்னப்பா இருக்கணும், டிஆர் ராஜகுமாரி இருக்கணும், என்எஸ் கிருஷ்ணன் மதுரம் இருக்கணும், ஜி ராமநாதருடைய இசை இருக்கணும், படம் வெற்றிமாகலாம். அப்படியாக வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய அந்த முதல் படத்தில் தொடங்கி தோல்விகளை கண்டபோதும் கூட வெற்றி பெற்று கனவு கன்னியாக ராஜகுமாரியாகவே வாழ்ந்த ஒரு பெண்மணி யார் என்று கேட்டால் டிஆர் ராஜகுமாரி அவர்கள்தான். எத்தனையோ சங்கடங்கள் இருக்கும், அவர் தொழிலில் ஏற்படுற கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கணுங்க. இவர்கள் அதே போல் ஜெயிச்சிருக்கிறாங்க. சில பேர் முன்னுதாரணம் சொல்கிறப்ப, ஏங்க இவங்களெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைங்க. அவர்களுடைய உழைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களுடைய தொழில் பக்தியை எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய நடிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களுடைய முகத்தை பார்த்து எத்தனை பேர் மகிழ்ந்தார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். என்றால் மனித பிறப்பிலே தான் முன்னுக்கு வருவதோடு சேர்ந்து தன்னை சார்ந்தவர்களையும் முன்னேற்றி பார்த்தவர்கள் வியக்கும் வண்ணம் அவர்கள் மகிழ வைக்கின்ற யாராக இருந்தாலும் அவர்களை நாம் போற்றுவோம், வாழ்த்துவோங்க. எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சாதிப்போம். அந்த சாதனை நிச்சயமாக ஒரு நாளைக்கு பெரிய வெற்றியை நமக்கு தரும். அதுவரை நாம் என்ன செய்வோம்? வெற்றி பயணத்தை நோக்கி நடைபோடுவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.